Specifically for the builder segment, இதில் type of access modes என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பின் கோட், RFID கார்டு, மேனுவல் கீ, அதுக்கப்புறமேட்டு பயோமெட்ரிக். ஸோ 4 types of access modes இருக்குது. It comes with 4 AA பேட்டரிஸோடு வந்துடும். இந்த லாக் வந்து நம்மளால் ஒய்ஃபைல ஆக்சஸ் பண்ண முடியாது, இது நான் ஒய்ஃபை மாடல். இதுக்கு நெக்ஸ்ட் சீரியஸ் ஒரு லாக் இருக்குது 104. அது வந்து ஒய்ஃபை இன்பில்ட்டான மாடல் வந்துடும். ஸோ ஒய்ஃபை நீங்கள் செப்பரேட்டாக வாங்கணுன்ற அவசியம் இருக்காது. ஒய்ஃபை இன்பில்ட்டாக வந்துடுறதுனால உங்களால் ஃபோனில் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த லாக்கோட மேஜர் ஃபீச்சர்ஸ். ரெண்டாவது, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆன்டி தெஃப்ட் பாஸ்வேர்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஆன்டி தெஃப்ட் பாஸ்வேர்டுன்றது வந்து இது ஒரு யூனிக்கான ஃபீச்சர். இப்போ வந்து லெட்ஸே பாஸ்வேர்டோட நம்பர் வந்து 1234 அப்படின்னு வச்சுக்கலாம். பிரகாஷ் என்னோட ஃப்ரெண்ட், நான் வீட்டுக்கு வரப்போ என் கூடவே வராது. ஸோ இப்போ இதோட பாஸ்வேர்டு வந்து 1234. பிரகாஷ் என் கூடவே வராது, ஆனால் அவருக்கு நான் பாஸ்வேர்ட் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அட் த சேம் டைம் வந்து நான் பாஸ்வேர்டும் போடணும். அப்போ 3 ஆப்ஷன் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ப்ரீஃபிக்ஸ், இன்னொரு ஆப்ஷன் வந்து சஃபிக்ஸு, இன்னொரு ஆப்ஷன் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். எப்படின்னா 1234 பாஸ்வேர்டை நான் போட்டுட்டு 768 அப்படின்னு போட்டாலும் ஓப்பன் ஆகும். இல்லை என்னோட பாஸ்வேர்ட் 768ன்னு இருந்துச்சுன்னா 1234 768ன்னு போட்டாலும் ஓப்பன் ஆகும். இல்லை பாஸ்வேர்டு வந்து 567 1234 567 89 அப்படின்னு போட்டாலும் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் முதல்ல செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணுறது வந்து நம்ம தான் திரும்ப அந்த ஆப்ஷனும் நம்ம தான் செட் பண்ணணும். நம்மளே செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யாராவது வராங்க அப்படின்றப்ப வந்து நம்ம பாஸ்வேர்ட் போடணும். ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வைக்கணும். ஆமாம், நம்ம செட் பண்ணி பர்டிகுலர் நம்பரை செட் பண்ணி வைக்கணும். நம்ம அந்த காம்பினேஷன் போடுறப்ப அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும் இந்த காம்பினேஷன் அப்படிதானே. ஸோ நீங்கள் எந்த பின் வேணால் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் ஃபீச்சராக இருக்கும். ஸோ அது ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு லோ பேட்டரி அலாரம். நம்மளுக்கு இதில் AA பேட்டரி தான் கொடுத்துருக்கிறதுனால இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 6 months இருக்கும். இது வந்து நம்ம ஆப்லேயும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் பேட்டரி லைஃப் வந்து 6 months இருக்கும். அந்த லோ பேட்டரி அலாரம் வந்து உங்களுக்கு வந்து 1.5 months முன்னாடியிலேருந்தே பீப் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் இந்த லாக் வந்து லோ பேட்டரியில் தான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதில் பீப் வரும். அதுக்கப்புறமேட்டு ஆட்டோ லாக்கிங் மோட் இருக்குது. ஸோ நம்ம ஆட்டோ லாக்கிங் மோட் அப்படின்றது சொல்கிறது வந்து என்னென்னா, இந்த லேட்ச் இருக்குல்ல, நம்ம டோரை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டோரை ஓப்பன் பண்ணிட்டோம், உள்ளே போயிடுறோம், இந்த லாக் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இந்த லேட்சில் வந்துட்டு இருக்கிற சென்சிங் டெக்னாலஜியில் வந்து லேட்ச் வந்து ஆல்ரெடி ஹாஃப் க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகாது. நம்ம டோரை திறந்துட்டோம், க்ளோஸ் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னாலும் ஆல்ரெடி டோர் போய் க்ளோஸ் ஆகிற டைமில் இந்த லேட்ச் வந்து ஓப்பனில் இருக்கா க்ளோஸாக இருக்கான்றது செக் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு லேட்ச் லாக் ஆகிடும். இந்த டெட் போல்ட் லாக் ஆகாது. டெட் போல்ட் வந்து நம்ம தான் லாக் பண்ணணும். இந்த டெட் போல்ட் லாக் பண்ணலைனாலும் இந்த லாக்லேயே வந்து க்ளோஸ் ஆகிடும். அது எப்படி டோர் வந்து பாதியிலே போய் நிற்கிது, மெயின் ஃப்ரேமில் போய் முட்டி நிற்கிது. கரெக்டு. அதுக்கு மேலே ஜென்ரலாக நம்ம டோர் ஃபிக்ஸ் பண்ணுறப்பவே த்ரெஷோல்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் சார். அது கொஞ்சம் ஒரு ஸ்லாட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த ஃபிக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய தடவை என்ன ஆகும்னா சார், இது இப்படி போயிட்டு டோர் இப்படி இருக்குல்ல சார், இது இங்கே போகும். இது போனதுக்கு அப்புறமேட்டே சென்சிங்கில் இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா டோர் உள்ளே போயிட்டதுக்கப்புறம் இது மட்டும் லாக் ஆகிடும். டெட் போல்ட் ரிலீஸ் ஆகாது. ஸோ இது மட்டும் லாக் ஆகிடும். ஸோ அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுறப்ப அன்லாக் ஆகாது. ஸோ லாக்கிங்கில் வந்துடும். இல்லை சார், நம்ம டோர் க்ளோஸர் போட்டு பண்ணுறோம் இல்லையா, டோர் க்ளோஸர் போட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு போயிடுறோம், திரும்ப ஆட்டோமேட்டிக்காக டோர் வருது. கரெக்ட். வந்து இது வந்து லேட்ச் க்ளோஸ் ஆகிக்குன்றீங்க. இந்த லேட்ச் க்ளோஸ் ஆகிடும். டெட் போல்ட் அது க்ளோஸ் ஆகும். இதில் டெட் போல்ட் க்ளோஸ் ஆகாது. நெக்ஸ்ட் மாடலில் டெட் போல்ட் க்ளோஸ் ஆகும் சார். அதாவது நம்ம பில்டர் செக்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறப்ப எல்லா ஃபீச்சரும் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா ப்ரைசிங் அதிகமாகிடும். அதனால இந்த செக்மெண்ட்டில் அது இல்லை. ஜென்ரலாக டோர் க்ளோஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக டெட் போல்ட்டும் க்ளோஸ் ஆகும். ஆமாம், அது வந்து வித் மோட்டரோட இருக்கிற லாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். இது வந்து வித்தவுட் மோட்டர். இது வந்து மேனுவலாக பண்ணணும். நம்ம மேனுவலாக பண்ணணும். லேட்ச் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டோர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம இப்போ உள் சைட்லேருந்து பண்ணுறோம் அப்படின்னா லாக் பண்ணிடணும். இப்படி இருக்குல்ல சார், இது ஓப்பன், இது க்ளோஸ். திரும்ப ஒரு தடவை லிவரை மேலே லிஃப்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஆமாம், ஆமாம். அப்படியே இல்லை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னாலும் டோர் ஓப்பன் பண்ண முடியாது. அது லேட்ச், இது லேட்ச் ஆகிடும். இது டபுள் செக்யூரிட்டி. இதில் சார் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அதுவும் மெயினான ஃபீச்சர் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. காம்படேட்டிவ் பிராண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு இந்த பாடி இருக்குல்ல சார், இந்த மார்டைஸ் பாடி வந்துட்டு நம்மக்கிட்ட 2 டைப் பாடி இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குற பாடி வந்துட்டு MGM அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிக் பாடி. ஆமாம், பிக் பாடி. ஸோ நம்மளோட ப்ரைஸ் லிஸ்ட்டில் எதெல்லாம் M சீரீஸில் ஸ்டார்ட் ஆகுதோ அது வந்து பிக் பாடி. பிக் பாடியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 டெட் போல்ட் வரும். எதெல்லாம் I சீரீஸில் ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் ஸ்மால் பாடி, அதில் 1 லேட்ச் தான் இருக்கும்.
ஸோ இப்போ கஸ்டமர் என்ன ஆனால் 1 லேக் இந்த மாதிரி தான் இருக்குமா? இந்த மாதிரியும் இருக்கும், சிங்கிள் லேட்சாகவும் வரும். சிங்கிளாக இது வரும். டபுள் மாதிரி தெரியுது அதான். ஆமாம். ஸோ இப்போ கஸ்டமர் வந்து லெட்ஸே இதே மாடல் அவருக்கு பிடிச்சிருக்கு சார், பட் பட்ஜெட் கன்ஸ்டன்ட் இருக்குது, எனக்கு வந்து ஒரு 5,000 rupees கம்மியாக இருந்தால் வேணும் அப்படின்னு கேட்குறாருன்னா இதில் பிக் பாடி கொடுக்காம ஸ்மால் பாடி கொடுக்கலாம். ஸ்மால் பாடி கொடுக்குறப்ப நம்ம 35 mm கீழேயும் இன்ஸ்டால் பண்ண முடியும், ஏன்னா இந்த பாடியோட திக்னஸ் கம்மியாகும். ஸோ அந்த ஃபீச்சரும் இருக்கும். ஸோ இது 102 ஓட சீரிஸ். 102, 104 ஃபாஸ்ட் பில்டர் மூவிங் செக்மெண்ட் சீரிஸ்.